இன்றைய தினம் என்னுடைய வீடு என்னுடைய வீடு இன்றைய தினம் தாக்கப்பட்டிருக்கிறது. எனது தந்தையாருடைய மண்டை உடைக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது இலங்கையில் அனுரகுமார திசாநாயகனுடைய ஆட்சி நடைபெற்றுகின்ற வேளையிலே சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கின்ற கேள்விக்குறியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை பிரதான கருப்பொருளாக வன்முறை கும்பல்கள், வாழ்வெட்டுகள் மற்றும் வன்முறை கலாச்சாரத்தை ஒழிப்பு வந்து பிரதான கோஷமாக இருந்தாலும் இன்று வரை அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. இன்றைய தினம் ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் ரீதியிலே நான் போட்டியிடுகின்றேன். மிகவும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையை தற்போது எதிர்நோக்குகின்றேன். இது தொடர்பாக முக்கிய தரப்புகள் உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஹலோ, சொல்லுங்கண்ணா. நான் வீட்டு என்ன அந்த நாங்கள் பெரிய சொந்தராக தானே வீட்டில் ஒரு ரவுடி கும்பல் வீட்டில் வந்து டெய்லி அக்கா நான் மகனோட வெளி லைட் இல்லையே. தம்பி லைட் அடிக்கடினேன் எனக்கு இப்போ நான் பண்ணுறேன். இன்றைய தினம் என்னுடைய வீடு இன்றைய தினம் தாக்கப்பட்டிருக்கிறது. எனது தந்தையாருடைய மண்டை உடைக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது இலங்கையில் அனுரகுமார திசாநாயகனுடைய ஆட்சி நடைபெற்றுகின்ற வேளையிலே சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்கின்ற கேள்விக்குறியாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை பிரதான கருப்பொருளாக வன்முறை கும்பல்கள், வாழ்வெட்டுகள் மற்றும் வன்முறை கலாச்சாரத்தை ஒழிப்பு வந்து பிரதான கோஷமாக இருந்தாலும் இன்று வரை அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. இன்றைய தினம் ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர் ரீதியிலே நான் போட்டியிடுகின்றேன். மிகவும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலையை தற்போது எதிர்நோக்குகின்றேன். இது தொடர்பாக முக்கிய தரப்புகள் உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம்.